ஜார்க்கண்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் சோனியா பொய் சொல்பவர் பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவரா என்று மோடியை சாடினார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராம்கர் பகுதியில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா பேசினார். காங்கிரஸ் கட்சி நாட்டை ஒருங்கிணைப்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளதே தவிர நாட்டை பிரிப்பதில் அல்ல என்று சோனியா கூறினார். நடைமுறை சாத்தியமில்லாத வாக்குறுதிகளையும் பொய்களையும் அள்ளிவிடும் நபர் பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவராக இருப்பாரா என்றும் திரண்டிருந்த மக்களை பார்த்து சோனியா கேட்டார். ஆனால் மோடி பெயரை அவர் குறிப்பிடவில்லை. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் ஊழல் மலிந்து விட்டதாக மோடி தொடர்ந்து கூறி வரும் குற்றச்சாட்டுகளை நிராகரித்த சோனியா ஊழலை ஒழிக்க நடவடிக்கைகளை எடுத்தது காங்கிரஸ் மட்டுமே என்றும் கூறினார். இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள உணவு பாதுகாப்பு சட்டத்தைப் போல உலகில் வேறெந்த நாட்டிலும் இல்லை என்று கூறிய சோனியா, பழங்குடியினர் நலனை காக்க வன உரிமை சட்டம் கொண்டு வந்ததும் காங்கிரஸ் அரசுதான் என்றார். ஜார்க்கண்டில் இடதுசாரி பயங்கரவாதம் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாகவும் கூறிய சோனியா, மாவோயிஸ்டுகள் பயங்கரவாதத்தை கைவிட்டு அமைதி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார்.